அத்தியாயம் 12. இரவு 10:30 மணி. டிவியின் டிஸ்கவரி சேனலில் எப்ஸ் அண்ட் மங்கீஸ் பார்த்து கொண்டிருந்த விவேக பக்கத்தில் வந்து பால் டம்ளரோடு உட்கார்ந்தாள் ரூபலா. என்னங்க? இன்னைக்கு தேதி 25. அதுக்கென்ன? நாளைக்கு 26. சரி, அதுக்கென்ன? 27ஆம் தேதி நடுவில் இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. எப்படி ரூபலா இவ்வளவு பெரிய உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிற? எனக்கு டென்ஷனாக இருக்கு. எதுக்கு டென்ஷன்? அந்த டைரி படி 27ஆம் தேதி ஒரு மர்டர் நடக்குமே, உங்களுக்கு டென்ஷனாகவே இல்லையா? விவேக் புன்னகைத்தான். ரூபலா முறைத்தாள். என்னங்க சிரிக்கிறீங்க? 27ஆம் தேதி தானே மர்டர்? ஆமாம், நடுவில் இன்னும் முழுசாக ஒரு நாள் இருக்கே. அதுக்குள்ளே மர்டரை கண்டுபிடிச்சிருவீங்களா? பார்க்கலாம். என்னங்க ஏதோ கல்யாண காரியம் மாதிரி சந்தோஷமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் குழலி வேற கடத்தப்பட்டிருக்கா. ஈவு இரக்கம் இல்லாமல் 2 கொலைகளை பண்ணியிருக்கிற அந்த கொலைகாரன் குழலியை சும்மா விட்டுடுவானா? விவேக் தன் கையில் வைத்திருந்த ரிமோட் கண்ட்ரோலை உபயோகப்படுத்தி டிவியின் டிஸ்கவரி சேனலை காணாமல் போக்கிவிட்டு ரூபலாவை ஏறிட்டான். இந்த கேஸ் மற்ற கேஸ்கள் மாதிரி இல்லை ரூபலா. சம்பத்குமார், ராகா 2 பேருமே 1 மாத வித்தியாசத்தில் அதே தேதியில் ஒரே மாதிரியான தாம்பு கைத்தால கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ராகாவோட அம்மா பாக்கியத்துக்கிட்டையும் சம்பத்குமாரோட மனைவி சவிதா கிட்டையும் விசாரணை நடத்தி பார்த்ததில் பிரயோஜனமான எந்த தகவலும் கிடைக்கல. ராகா ஒரு நடிகை, சம்பத்குமார் பிஸ்னஸ்மேன். 2 குடும்பங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மகா குழப்பம். இப்படியே குழம்பிக்கிட்டு இருந்தால் இதுக்கு முடிவு தான் என்ன? யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். நீங்கள் யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள டைரியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி 3வது நபரும் கொலை செய்யப்பட்டுட்டா அது மாதிரி நடக்காது. போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த சூட்கேஸ் திருடன் என்ன சொல்கிறான்? சூட்கேஸை திருடனது நான் இல்லைன்னு அடித்து சொல்கிறான். ரூபலா மேற்கொண்டு பேசும் முன் வாசலில் பைக் சத்தம் கேட்டது. விவேக் பக்கத்தில் இருந்த ஜன்னலின் திரைச்சீலையை விலக்கி பார்வையை வெளியே போட்டான். விஷ்ணு பைக்கில் இருந்து ஒரு துள்ளலோடு இறங்கி போர்ட்டிகோ படியேறி கொண்டிருந்தான். அத்தியாயம் 13. ஹைவேஸ் ரோட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாய் அந்த லாரி நின்றது. டிரைவர் குதித்து ஸ்டேஷனுக்குள் போக சப் இன்ஸ்பெக்டர் ஏறிட்டார். டிரைவர் கும்பிடு போட்டார். சார், என்ன ஹைவேஸில் ஏதாவது ஆக்சிடெண்ட்டா? அது இல்லை சார். வேற என்ன? ஒரு பொண்ணு ரோட்டோரத்தில் மயங்கி கிடந்துச்சு சார். பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. இடத்து லாரியில் போட்டுக்கிட்டு வந்தோம் சார். சப் இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்தார். பெண்ணா? வந்து பாருங்க சார். டிரைவர் முன்னால் போக எஸ்ஐ தொடர்ந்தார். கிளீனர் பையன் இறங்கி கீழே நின்றிருந்தான். டேய், கேபிள் கதவை திறடா. அவன் கதவை திறந்துவிட எஸ்ஐ உள்ளே எட்டி பார்த்தார். அந்த பெண் ஒரு கழித்து படுத்திருந்தாள். வாய் பிரிந்திருக்க சுவாசம் மெல்ல ஏறி இறங்கி கொண்டிருந்தது. டிரைவர், இப்படி வாயா. வந்தார். உன் பெயர் என்னையா? மாரியப்பன் சார். ஹைவேஸ் ரோட்டில் எந்த இடத்துல இந்த பொண்ணு மயக்கமாக விழுந்து கிடந்தா? செங்குன்றம் ஏரியா சார். பொண்ணு உடம்புல ஏதாவது காயம் இருந்ததா? நான் சரியாக பார்க்கல சார். மூக்குக்கு பக்கத்தில் கையை வச்சு பார்த்தேன். மூச்சு லேசாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. போலீஸில் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம்னு வண்டியை இங்கே நிறுத்தினேன். முதல்ல பெண்ணை ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து பார்ப்போம் சொன்ன எஸ்ஐ ஸ்டேஷன் வாசலில் இருந்த 2 கான்ஸ்டேபிள்களை கூப்பிட அவர்கள் வேகமாய் வந்தார்கள். லாரி கேபினுக்குள் இருந்த பெண்ணை ஸ்டேஷனுக்குள் கொண்டு போய் படுக்க வையுங்க. அடுத்த சில நிமிடங்களில் அந்த பெண் ஸ்டேஷனில் உள்ளே இருந்த நீளமான பெஞ்சின் மேல் படுக்க வைக்கப்பட்டாள். இன்ஸ்பெக்டர் அவளுடைய உடம்பில் மேல் பார்வையை போட்டார். உடம்பில் எந்த காயமும் இல்லை. முழங்கைகளில் மற்றும் மண் தீற்றல்கள் தெரிந்தன. கால் விரல்களில் புழுதி அப்பி இருந்தது. பானை தண்ணீர் கண்ணாடி டம்ளரில் வர எஸ்ஐ அதை வாங்கி உள்ளங்கைக்கு நீரை வார்த்து அந்த பெண்ணின் முகத்தில் தெளித்தார். முகம் ஒரு சின்ன சலனத்துக்கு உட்பட்டு பின் கண் இமைகள் துடித்தன, சிரமமாய் திறந்தன. எஸ்ஐ ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தார். அவளுடைய கன்னத்தை மெல்ல தட்டினார். இதோ பாரம்மா. அவளுடைய பார்வை சின்னதாய் அலைந்து விட்டு சப் இன்ஸ்பெக்டர் முகத்தில் மேல் நின்றது. சார், மிரண்ட பார்வையோடு எழ முயன்றவளை கையமர்த்தினார் எஸ்ஐ. அப்படியே படுத்துக்கோமா. நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்க. அந்த பெண் திணறும் குரலில் கேட்டாள். அவர்களை பிடிச்சிட்டிங்களா? யாரை? என்னை துரத்திக்கிட்டு வந்தாங்களே. உன்னை துரத்தினவங்க யாரு? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, உன்னோட பெயர் என்ன? என் பெயர் குழலி. நான் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்.
கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் விவேக்குக்கு என்னை நல்லா தெரியும். நான் அவரை உடனே பார்க்கணும், பேசணும். விவேக் பேரை கேட்டதும் அந்த எஸ்ஐ எழுந்து வேகமாய் டெலிஃபோனை நோக்கி போனார். அத்தியாயம் 14. அந்த ராத்திரி நேரத்தில் விஷ்ணு பைக்கை விரட்ட விவேக் பின்னால் இருந்தான். போக்குவரத்து அறவே இல்லாத பாலைவன சாலை. விவேக் கூப்பிட்டான். விஷ்ணு சார், உனக்கு எப்போது தகவல் வந்துச்சு? 10 நிமிஷத்துக்கு முந்தி சார். ஹைவேஸில் பீட் 5 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பேசினார். குழலையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சார். கொஞ்சம் ஆழமான மயக்கம். இப்போ மயக்கம் தெளிஞ்சு குழலி கான்சியஸ் வந்தாச்சு. எனி ரேப் அட்டம்ஸ் இல்லைன்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க சார். குழலி மூலமாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சாதான் அந்த கொலைகாரன் டைரி நபர் யாருன்னு தெரியும் சார். என்ன, அந்த சூட்கேஸ் திருடனை நம்ம சரியாக விசாரிக்கலேன்னு என் மனசுக்கு படுது. நோ, அந்த சூட்கேஸ் திருடிய பேர்வழி ஒரு மாஜி குற்றவாளி. டைரி இந்த சூட்கேஸை திருடியது அவனாக இருந்திருந்தா குற்றத்தை ஒத்துக்க தயங்க மாட்டான். அப்படின்னா சூட்கேஸை திருடியது வேற யாரோ ஒரு பேர்வழி. ஆமாம், தொழிலுக்கு புது ஆளாகவும் இருக்கலாம். புது ஆளாக இருந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார். நடுவில் இன்னும் ஒரு நாள் இருக்கு. கொலை செய்யப்பட போகிற அந்த யூவி யாருன்னு தெரியல. பைக் ஜிஹெச்சுக்குள் நுழைந்து 2 வீலர் பார்க்கிங்கில் இருட்டில் போய் புதைந்தது. இருவரும் இறங்கி உள்ளே போனார்கள். வராண்டாவின் முன்பக்கத்தில் காத்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் விஸ் செய்து உள்ளே கூட்டி கொண்டு போனார். குழலி ஏதாவது பேசினாளா? பேசினா சார். மேட்டர் நாட் வெரி கிளியர். குழலி இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளலை. கண்ணை திறந்து பார்க்கவே பயப்படுறா. மேபி மென்டலி ஹார்ட் அட்டாக். எஸ் சார். கேர் யூனிட் வார்டு வந்தது. விவேக் உள்ளே நுழைய குழலி கட்டிலில் மல்லாந்து திரிந்தாள். வாய் லேசாய் திறந்திருக்க கண்கள் சிப்பிகளைப் போல் மூடியிருந்தாள். தலைமாட்டில் குழலியின் அப்பா இருண்ட முகத்தோடு கண்களில் நீரோடு தெரிந்தார். விவேக் குழலியை நெருங்கி அவளுடைய நெற்றியை தொட்டான். குழலி, குழலி. நான் விவேக் வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாரு. நான் விவேக். நீ எதுக்கும் பயப்படாத. இங்கே கண்ணை திறந்து பாரு. குழலியின் கண்ணிமைகள் ஒரு மொட்டு மலர்வது போல் மலர்ந்து பாதி கண்களை காட்டியது. உதடுகள் துடித்து கோணியது. சார், பயப்படாத குழலி. உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. குழலியின் உதடுகள் மறுபடியும் துடித்தது. அவங்க யாரு? 2 பேர். சொல்லு. அவங்க சொல்லு. யார் அவங்க? பேர் என்ன? அது சொல்லு. குழலி தன் தலையை 2 கைகளாலும் பற்றி கொண்டு உடம்பை முறுக்கி கொள்ள பக்கத்தில் நின்றிருந்த டாக்டர் ஒருவர் விவேக்கை ஏறிட்டார். சார், அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஏதோ ஒரு அதிர்ச்சியில் மூளையின் ஒரு போர்ஷன் தம்பிச்சு போயிருக்கு. அந்த பேஷண்ட் நார்மலுக்கு வர ஒரு 2 நாள் எடுக்கும். விவேக் டாக்டரை கண்ணசிப்பில் தள்ளி கூட்டி கொண்டு போய் பேசினார். டாக்டர், குழலிக்கிட்ட இருந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சாதான் நாளைக்கு நடக்க போகிற ஒரு மர்டரை தடுத்து நிறுத்த முடியும். இந்த ராத்திரிக்குள்ள அவ பேசியாகணும். உண்மையை சொல்லியாகணும். டாக்டர் மெல்ல தலையாட்டினார். சாரி விவேக். குழலியை நீங்கள் கட்டாயப்படுத்தி பேச வைக்க முயற்சி பண்ணனா மூளை பெரிய பாதிப்புக்குள்ளாகி மீள முடியாத கோமா ஸ்டேஜுக்கு கூட போயிடலாம். சில சமயம் மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வெடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க் தேவைதானா? விவேக் வாட்சை பார்த்து விட்டு சொன்னான். 2 மணி நேரம் கழித்து முயற்சி செய்யலாமா? டாக்டர் தோள்களை குலுக்கினார். 2 மணி நேரம் பேஷண்டை பரிசோதனை செய்து பார்த்த பின்புதான் சொல்ல முடியும். அளவுக்கு அதிகமான மயக்க மருந்து குழலியின் மூளையின் செல்களை அரெஸ்ட் செய்திருப்பதால் தான் இந்த அவதி. விவேக் வாட்சை பார்த்தான். மணி 11:30. இன்னும் 2 மணி நேரம் கழித்தாவது குழலி பேசுவாளா? அப்படி பேசினாலும் கேஸுக்கு உபயோகப்படுற மாதிரி தகவல் உதிருமா? அத்தியாயம் 15. நள்ளிரவு மணி 1:30. குழலியின் கட்டிலை சுற்றிலும் போலீஸ் கமிஷனர் விஷ்ணு, குழலியின் அப்பா சக்திவேல் சூழ்ந்திருக்க விவேக் குனிந்து கேட்டு கொண்டிருந்தான். குழலி, ஹியர் மீ. குழலி அவளுடைய கன்னங்களை மெல்ல தட்டினான். இங்கே என்னை பார். கண் இமைகளுக்குள் விழிகள் அசைந்தன. யார் அவங்க? யாரு? உன்னை கடத்தினவங்க. அவங்க சொல்லு. விவேக் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நர்ஸ் ஒருத்தி உள்ளே ஓடி வந்தாள். சார், போலீஸ் கண்ட்ரோல் ரூமிலிருந்து ஃபோன் வந்திருக்கு. விவேக் கமிஷனரை பார்க்க அவர் தலையசைத்தார். போய் என்ன விஷயம்னு கேட்டுட்டு வாங்க விவேக். விவேக் முகம் பூராவும் குழப்பத்தை ஒட்டி வைத்து கொண்டு நர்ஸை பின்தொடர்ந்து டெலிஃபோனை நோக்கி போனான். 1 நிமிஷ நடை. மேஜையின் மேல் கவிழ்த்திருந்த டெலிஃபோனை தொட்டு காதுக்கு கொடுத்தான் விவேக். எஸ் விவேக், ஹியர். சார், திஸ் இஸ் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். என்ன விஷயம்? கிண்டி பார்க் ரோட்டில் இருக்கிற ஒரு பங்களால மர்டர் சார். மர்டர் ஆனது யாரு? வினயான்னு ஒரு பொண்ணு சார். வினயா? ஆமாம் சார். மேரீடு?
ஆமாம் சார். புருஷன் பேர் என்ன? ஒரு நிமிஷம் சார். விவேக் சில வினாடிகள் காத்திருப்புக்குள் பதில் வந்தது. ஹஸ்பண்ட் பேர் உதயபிரகாஷ் சார். விவேக் திகைத்து கொண்டிருக்கும் போதே கமிஷனர் பக்கத்தில் வந்து நின்றார். தோலை தொட்டு மெல்லிய குரலில் கேட்டார். எனிதிங் சீரியஸ்? எஸ் சார். கிண்டி பார்க் ரோட்டில் ஒரு மர்டர் சார். பேர் வினய். ஹஸ்பண்ட் பெயர் உதயபிரகாஷ். டைரியில் குறிப்பிடப்பட்டிருந்த மாதிரி யூ ஃபார் உதயபிரகாஷ், வி ஃபார் வினய். இது 3வது நடந்த யூவி மர்டர். டைரி வாசகப்படி 27ஆம் தேதி தானே சம்பவம் நடக்கணும். ஒரு நாளைக்கு முந்தையே நடந்திருக்கே. வாங்க போய் பார்க்கலாம் சார். விவேக் திரும்பினான். எதிரே வந்த விஷ்ணுவும் இணைந்து கொண்டான். அத்தியாயம் 16. கிண்டி பார்க் ரோட்டில் மத்தியில் அந்த பங்களா இருட்டில் தெரிந்தது. டார்ச் வெளிச்சம் அசைந்தது. விவேக்கும் விஷ்ணுவும் பைக்கை பங்களாவுக்கு முன் நிறுத்திவிட்டு உள்ளே போக போர்ட்டிகோவில் கோகுல்நாத் நின்றிருந்தார். பக்கத்தில் அந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர், மோப்பம் பிடித்து கொண்ட பத்திரிகை நிருபர்கள். விவேக்கை பார்த்ததும் கோகுல்நாத் வேகமாக பக்கத்தில் வந்தார். வாங்க விவேக், பாடி எங்கே? கூட்டிக் கொண்டு போனார். மரணம் எப்படி? ஒரு பழைய தாம்பு கைத்தால கழுத்தை இறுக்கி கொண்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் எங்கே? ரூமுக்குள்ள இருக்கார். மாடிப்படிக்கு பக்கத்தில் இருந்த அறைக்குள் கோகுல்நாத் கூட்டி போனார். ஒரு இளைஞன் சுவருக்கு சாய்ந்த நிலையில் பிரம்மை பிடித்த மாதிரி நின்றிருக்க கட்டிலில் ஒரு பெண் மல்லாந்து தெரிந்தாள். பெண்ணுக்கு 25 வயது இருக்கலாம். அழகான முகம். கழுத்து தாம்பு கைத்தால் சுற்றப்பட்டு இறுக்கியதற்கு அடையாளமாக கயிற்றின் பிசிறுகள் தெரிந்தது. பத்திரிகை நிருபர்கள் அரைவாசலில் நின்று கொண்டு பார்க்க விவேக் உதயபிரகாஷை நெருங்கினான். சம்பவம் எப்படி நடந்தது? உதயபிரகாஷ் கண்ணீர் முகத்தோடு நிமிர்ந்தான். சார், 1 மணி நேரத்துக்கு முந்தி பங்களா பூராவும் திடீர்னு கரண்ட் ஃபெயிலியர். ஜன்னல் வழியா பார்த்தப்ப மற்ற இடத்துல கரண்ட் இருந்ததா தெரிஞ்சிச்சு. மெயின் போர்டில் ஏதாவது ஃபீஸ் போயிருக்கோன்னு நினச்சி டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு பார்க்க போனேன். கரண்ட் போனதுமே உங்கள் மனைவி முழிச்சுக்கிட்டாங்களா? ஆமாம். ஏசி ஒர்க் பண்ணலைன்னா அவள் தூங்க மாட்டா. அவளுக்காவது ஃபீஸ் போயிருந்தா புது ஃபீஸ் போடலான்னு நினச்சி மெயின் போர்டு கிட்ட போனேன். போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ஃபீஸ் கேரியரை யாரோ புடுங்கியிருந்தாங்க. வீட்டுக்குள்ள யாரோ திருடன் வந்திருக்கலாம்னு நினச்சி வினயாவை எச்சரிக்கை பண்ணுறதுக்காக வேகமாக மறுபடியும் படுக்கை அறைக்கு வந்தேன். வினயா இருட்டில் படுத்திருந்தா. வினயான்னு குரல் கொடுத்தேன். பதில் இல்லை. தூங்கிட்டாலோன்னு பக்கத்தில் போய் உசுப்பி பார்த்தேன். தலை ஒரு பக்கமாக சாய துவண்டு விழுந்துச்சு. மூக்குக்கு பக்கத்தில் கையை வச்சு பார்த்தேன். சுவாசம் வரல. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சேன். டாக்டர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வினயாவோட கழுத்தில் யாரோ கைத்தை போட்டு இறுக்கியிருக்காங்க. உடனே உயிர் பிரிஞ்சிருக்குது. போலீஸுக்கு தகவல் கொடுத்துடுங்கன்னு சொன்னார். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணினேன். டாக்டர் எங்கே? கண்ணாடி போட்டுக்கொண்டு ஒடிசலாய் உயரமாய் இருந்த அந்த நடுத்தர வயது நபர் மை செல்ஃப் என்று சொல்லியபடி பக்கத்தில் வந்தார். விவேக் அவரை ஏறிட்டபடி கேட்டான். டாக்டர், இந்த மரணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெரி ஃப்ரூட்டல் மர்டர். கொஞ்சம் கூட சத்தம் வராமல் காரியத்தை பண்ணியிருக்கிறதே பார்க்கும்போது வினயாவை முதல்ல மயக்கத்துக்கு உட்படுத்தி அப்புறம் கழுத்தில் கயத்தை போட்டு இறுக்கியிருக்காங்க. உடம்புல வேற ஏதாவது காயங்கள்? இல்லை. விவேக் உதயபிரகாஷை ஏறிட்டான். வீட்டில் வேலைக்காரங்க யாரும் இல்லையா? ராத்திரி நேரத்தில் யாரும் தங்க மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு வந்துட்டு ராத்திரி 8 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. வீட்டில் மொத்தம் எத்தனை வேலைக்காரங்க? 3 பேர். உங்களுக்கு குழந்தை? இல்லை. இவ்வளவு பெரிய பங்களால நீங்கள் 2 பேர் மட்டும்தானா? ஆமாம். மிஸ்டர் உதயபிரகாஷ், உங்கள் மனைவியோட கொலைக்கு காரணமான நபரை கண்டுபிடிக்கணும்னா இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்லணும். கேளுங்க சார். நடிகை ராகா கொலையானதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேப்பரில் பார்த்தேன். நடிகை ராகாவும் உங்கள் மனைவி கொலை செய்யப்பட்ட மாதிரியே தேங்காய் நாராலான தாம்பு கைத்தாலேயே கழுத்து இறுக்கப்பட்டு கொலை செஞ்சுருக்காங்க. ராகா மட்டும் இல்லை, மதுரையில் கொலை செய்யப்பட்ட சம்பத்குமாரும் கூட அதே முறையில் தான் கொல்லப்பட்டிருக்கார். ஒற்றுமை இது மட்டும் இல்லை, கொலை செய்யப்பட்ட தேதிகளும் கூட ஒரே தேதி. சம்பத்குமார் ஜனவரி 27, ராகா பிப்ரவரி 27. இப்போ உங்கள் மனைவி மட்டும் மார்ச் 27ஆம் தேதிக்கு முன்னாடியே அந்த தேதிக்கு இன்னும் 1 நாள் இருக்கும்போதே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் கொலையாளியோட உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்தால் 1 நாள் முன்னாடியே வந்து காரியத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாம். சார், உதயபிரகாஷின் குரல் தழுதழுத்தது. என்னோட மனைவி ஒரு அப்பாவி சார். அவளுக்கு அதிர்ந்து பேச தெரியாது. அவள் யாருக்கும் எதிரியாகவும் இருக்க முடியாது. விவேக் கையமர்த்தினான். யூ ஆர் ராங் மிஸ்டர் உதயபிரகாஷ். காரணம் இல்லாமல் கொலை நிகழ வாய்ப்பே இல்லை.
ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட நடிகை ராகா, சம்பத்குமார் இவங்களோட உங்கள் மனைவி வினயாவும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். உதயகுமார் தலையாட்டினான். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சார். வினயாவுக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். இந்த மெட்ராஸில் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. சினிமா பார்க்க பிடிக்காது. சினி ஸ்டார்ஸ் மேலே எந்த க்ரஷும் கிடையாது. நீங்கள் சொன்ன சம்பத்குமாரை பற்றி அவள் ஒரு நாள் கூட என்கிட்ட பேசினதே இல்லை. உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. கல்யாணம் எங்கே நடந்துச்சு? கோயம்புத்தூரில். நீங்கள் சென்னைக்கு வந்து எத்தனை வருஷமாச்சு? 4 வருஷம். விவேக் தன் பாக்கெட்டில் இருந்த டைரியை எடுத்து உதய பிரகாஷிடம் காட்டினான். இதுதான் கொலையாளியோட டைரி. ஜனவரி 27 பார்த்தீங்களா? VRSன்னு போட்டிருக்கு. அந்த VRSக்கு அர்த்தம் VR சம்பத்குமார். அப்புறம் பிப்ரவரி 27 அந்த தேதியில் ஈசன்னு போட்டிருக்கு. சினிமா நடிகை ராகாவோட உண்மையான பெயர் சுந்தரி. 3ஆவதா மார்ச் 27 இந்த தேதியில் UVன்னு போட்டிருக்கு. U ஃபார் உதயபிரகாஷ், V ஃபார் வினயா. இன்னும் ஏப்ரல் 27 ஹனி பி, மே 27 TT. இந்த 2 சங்கேத வார்த்தைகளுக்கும் உரிய நபர் எந்த ஊரில் இருக்காங்க, அவங்க ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. இனிமேல் நடக்க போகிற கொலைகளையாவது தடுத்து நிறுத்தணும்னா நீங்கள் உண்மையான தகவல்களை சொல்லி ஒத்துழைக்கணும். உதயபிரகாஷ் கை கூப்பினார். சார், நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் எனக்கு புதுசாகவும் இருக்குது. வினயா கொலை செய்யப்படுற அளவுக்கு அவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க முடியாது. அவளுக்கு இந்த ஊரில் என்னை தவிர வேறு யாரையும் தெரியாது சார். இந்த வீட்டை தவிர அவளுக்கு வெளியுலகமும் தெரியாது. இட்ஸ் ஓகே. வினயாவுக்கு இந்த வீட்டில் பர்சனல் ரூம் ஏதாவது இருக்கா? இல்லை. வினயாவோட பொழுதுபோக்கு என்ன? புக் ரீடிங். லைப்ரரிக்கு மட்டும் வெளியே போவான். அதுவும் நான் கூட்டிகிட்டு போனாதான். விவேக் சில வினாடிகள் யோசிப்பாய் நெற்றியை தேய்த்து விட்டு உதயபிரகாஷை ஏறிட்டான். நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கள் சார். உங்கள் மனைவி கொலையான செய்தியை நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். ஏன் சார்? காரணத்தை நாளைக்கு சாயந்தரத்துக்கு மேலே சொல்கிறேன் சொன்ன விவேக் பத்திரிகை நிருபர்களை நோக்கி போனான். உங்களுக்கு ஒரு கோரிக்கை. வினயாவின் கொலையை பற்றி இப்போதைக்கு வெளியிட வேண்டாம். நாளை கழித்து மறுநாள் நான் சொல்லிய பிறகு பிரசுரிக்கலாம். எஸ் சார். இப்போது தலையாட்டிட்டு போய் நாளைக்கு பேப்பரில் நியூஸ் போட்டால் போலீஸ் உத்தரவை மீறின குற்றத்துக்காக அந்த பத்திரிகை மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மூத்த பத்திரிகை நிருபர் ஒருவர் இடைமறித்து சொன்னார். போலீஸ் உத்தரவுக்கு என்னைக்குமே மதிப்பு கொடுக்குறவங்க நாங்கள். நீங்கள் கையாண்ட எத்தனையோ கேஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். எதையுமே காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க. வினயா கொலையை பற்றி 2 நாளைக்கு நாங்கள் மூச்சு காட்டலை. தேங்க்யூ வெரி மச். இங்கே மொத்தம் எத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க? 5 பேர் சார். இவர் தினத்தந்தி பாலு, இவர் தினமலர் கோபாலகிருஷ்ணன், இவர் தினமணி சேஷாத்ரி, இவர் தினபூமி கண்ணன், இவர் சாட்டை பத்திரிகை, பேரு லிங்கன். சாட்டை புது பத்திரிகையா? ஆமாம் சார். பத்திரிகை விற்கிறதுக்காக நியூஸ் போட்டுடக்கூடாது. போட மாட்டோம் சார். விவேக் பக்கத்தில் இருந்த டாக்டரிடம் திரும்பினான். டாக்டர், பாடியை ஃபார்மலின் கேஸ் பிரயோகம் பண்ணி நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பாதுகாப்பாக இந்த ரூமில் வச்சிருக்க முடியுமா? முடியும். இது ஏசி ரூம். ஃபார்மலின் கேஸை யூஸ் பண்ணி 2 நாளைக்கு பாடியை பத்திரமாக வச்சிருக்க முடியும். டாக்டர் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே வேகமாக ஷூ நடை சத்தம் கேட்டது. விவேக் நிமிர்ந்தான். கோகுல்நாத் பத்திரிகை நிருபர்களை விலக்கி கொண்டு வியர்த்த முகமாய் வந்தார். விவேக், என்ன கோகுல்நாத்? இன்னொரு விபரீதம். என்ன? கண்ட்ரோல் ரூமிலிருந்து தகவல். சாலி கிராமம் பாஸ்கர் வீதியில் அரசியல் புள்ளி ஒருத்தர் கொஞ்சம் முன் கொலை செய்யப்பட்டதாக தகவல். கொலையாளியின் பெயர் தேனப்பன். விவேக் நிமிர்ந்தான். தேனப்பன்? ஆமாம், இனிஷியல் B. கையில் இருக்கிற டைரி படி டைரி 27 கொலையாக வேண்டிய நபரின் சங்கேத வார்த்தை ஹனி பி. ஹனி என்றால் தமிழில் தேன். கொலையான நபரின் பெயர் தேனப்பன். இனிஷியல் B. மை குட்னஸ். விவேக் நெற்றியை பிடித்து கொண்டு அருகில் இருந்த பாலிவினையல் நாற்காலிக்கு சாய்ந்தான். கோகுல்நாத் அவன் புத்திசாலித்தனமாய் செயல்பட்டு வேகமாய் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த கேஸில் எதுவும் பிடிபடாத நிலையில் கொலையாளியை எப்படி பிடிக்க போறோன்னு தெரியல. அத்தியாயம் 17. விவேக் சாலி கிராமத்தில் இருந்த தேனப்பன் வீட்டுக்கு போய் சேர்ந்தபோது நள்ளிரவு 1 மணி. வீடு வெறிச்சோடி போயிருக்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் 2 ஃபாரன்சிக் ஆஃபீஸர்களும்
போலீஸ் சடங்குகளை தொடங்கியிருந்தார்கள். சல்யூட்டை கொடுத்த இன்ஸ்பெக்டரிடம் விவேக் கேட்டான், மரணம் எப்படி? தாம்பு கைத்தால இறுக்கியிருக்காங்க சார். பாடி குளியலறைக்குள்ள. நடங்க பார்க்கலாம். நடந்தார்கள். அது ஒரு மினி சைஸ் பங்களா. ஹால் சுவர்களில் அரசியல் கட்சி தலைவர்களின் போட்டோக்கள் சந்தன மாலைகளோடு தெரிந்தது. குளியலறை வந்தது. 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட ஒரு வயதில் இருந்த தேனப்பன் குளியலறை சுவருக்கு சாய்ந்த நிலையில் தொய்ந்த தலையோடும் கடைவாயில் இரத்த கோடோடும் தெரிந்தார். வெளியே நின்றபடி விவேக் உடலை ஒரு நிமிஷ நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினான். சம்பவம் நடந்தபோது வீட்டில் யார் யார் இருந்தாங்க? தேனப்பனோட மனைவி மீனாட்சி, அவங்க டாக்டர் சுதா, சன் மணிவண்ணன். அவங்க எங்கே? அந்த அம்மா மீனாட்சி கணவர் கொலையான செய்தியை தாங்கிக்க முடியாம மயக்கமாயிட்டாங்க. பையனும் பொண்ணும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ரூம்? இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போனார். ஒரு இளைஞனும் பெண்ணும் கட்டிலின் தலைமாட்டில் உட்கார்ந்து இருக்க அந்த அம்மாள் கண்களை மூடியிருந்தாள். விவேக்கை பார்த்ததும் இருவரும் கண்களில் நீரோடு எழுந்து நின்றார்கள். விவேக் மெல்ல நடந்து போய் இளைஞனின் தோளில் கையை வைத்தான். உன்னோட பெயர் மணிவண்ணனா? ஆமா சார். சம்பவம் எப்போது நடந்தது? அப்பா எப்பவுமே ராத்திரி 2-3 தடவை யூரின் பாஸ் பண்றதுக்காக எந்திரிப்பார். இன்னைக்கும் அதே மாதிரி எழுந்து போயிருக்கார். போனவரை ரொம்ப நேரமா காணாததினால் அம்மா போய் பார்த்துருக்காங்க. அப்பா கிடந்த கோலத்தை பார்த்ததும் சத்தம் போட்டாங்க. நானும் தங்கச்சியும் வந்து பார்த்தோம். உடனே டாக்டரை வரவழைச்சோம். அவர் வந்து பார்த்துட்டு இறந்துட்டதா சொன்னார். அப்புறம்தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணினேன். இந்த கொலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சார் சொல்ல முடியும்? அப்பாவுக்கு அரசியல்ல எக்கச்சக்கமான விரோதிகள். குடும்ப பகை ஏதாவது? அப்படி எதுவும் இல்லை சார். சரி, இந்த டைரியில இருக்கிற எழுத்துக்களை பார். இதை பார்க்கும்போது உனக்கு பரிச்சயமான எழுத்துக்களா தெரியுதா? மணிவண்ணன் பார்த்துவிட்டு தலையாட்டினான். பரிச்சயமா இல்லை சார். ஏமா உனக்கு? கச்சிஃபால் வாயை புத்தி அழுகையை அடக்க முயன்று கொண்டிருந்த தேனப்பனின் மகள் சுதாவிடம் காட்டினான் விவேக். அவளும் பார்த்துவிட்டு இல்லை என்பது போல் தலையாட்டினாள். போன மாதம் கொலை செய்யப்பட்ட நடிகை ராகாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இல்லை. உங்க அப்பா கொலை செய்யப்பட்ட மாதிரியே தாம்பு கைத்தால இருக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட மதுரையை சேர்ந்த சம்பத்குமாரையும் கிண்டி பார்க் ரோட்டை சேர்ந்த வினயாவும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதோ பாருங்க மணிவண்ணன், அவசரப்பட்டு எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கொலையாளி இப்படி டைரியில நோட் பண்ணிட்டு சாவகாசமா கொலைகள் அதுவும் ஒரே மாதிரி பண்ணிட்டு வர்றான். சம்பத்குமார், நடிகை ராகா, வினயா, 4வது உங்க அப்பா, இவங்க போக 5வதா டீன்னு சங்கேத வார்த்தைகளோடு ஒருவர். இந்த 5 பேருக்கும் மத்தியில ஏதோ ஒரு தொடர்பு நூலிலை மாதிரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொலையாளிய நாம் ஸ்மெல் பண்ண முடியாது. நிதானமா உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க. மணிவண்ணன் தயக்கமாய் தலையாட்டினான். உங்க அப்பாவோட பர்சனல் ரூம் எது? மேலே மாடி அறை சார். வந்து காட்டுங்க. மணிவண்ணன் விவேக்கை கூட்டிக் கொண்டு மாடிப்படிகளில் ஏறினான். விவேக் கேட்டான், இன்னைக்கு காலையில இருந்து அப்பாவை பார்க்க யார் யார் வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? வழக்கம் போல கட்சிக்காரங்க வந்து பேசிட்டு போனாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? 10 to 15 பேர். விவேக் மாடியின் உச்சியை தொட்டு வராண்டாவில் காலை வைத்த போது பாக்கெட்டில் வைத்திருந்த செல்லுலர் கணைத்து கூப்பிட்டது காதுக்கு கொடுத்தான். எஸ் மிஸ்டர் விவேக். சார், நான் டாக்டர் ஹரிஹரன். சொல்லுங்க டாக்டர். குழலிக்கு இப்ப நல்ல கான்சியஸ் வந்துடுச்சு. தன்னை கடத்திட்டு போனவங்கள பத்தியும் அவங்க கிட்ட இருந்து அவ தப்பிச்சு வந்ததை பத்தியும் கிளியரா அவளால சொல்ல முடியும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். இப்போ டெலிஃபோன்ல குழலியால பேச முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது கார்ட்லெஸ் ஃபோன் தானே? ஆமாம். ரிசீவரை குழலிக்கிட்ட கொடுங்க டாக்டர். இதோ. விவேக் காத்திருக்க சில வினாடிகள் கழித்து குழலியின் குரல் கேட்டது. விவேக் சார். என்னம்மா குழலி, எல்லோரையும் இப்படி பயமுறுத்திட்ட. இப்ப எப்படி இருக்க? ஐ எம் ஆல்ரைட் சார். குட். நான் இப்ப கேட்க போற கேள்விகளுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? முடியும் சார். உன்னை கடத்திக்கிட்டு போன ஆட்கள் யாரு? மொத்தம் 2 பேரு சார். நான் டெலிஃபோன் பூத்துக்குள்ள இருந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பூத்தை மறைக்கிற மாதிரி ஒரு கார் வந்து நின்னுச்சு. கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள ஒருத்தன் பூத்துக்குள்ள நுழைஞ்சு மயக்க மருந்தே நினைச்சு ஈரத்துணியால என்னோட முகத்தை பொத்தினான். எவ்வளவோ திமிரி பார்த்தோம், என்னால முடியல. மயக்கமாயிட்டேன்.
அதுக்கப்புறம் நினைவு வந்தப்ப ஒரு இருட்டான ரூமுக்குள்ள அடைப்பட்டு இருக்கதை உணர்ந்தேன். அது எந்த இடம் தெரியல. ஏதோ வயல்வெளிக்கு மத்தியில இருக்கிற மாதிரி ஃபீலிங். காத்துல கரும்பு பாகு காய்ச்சுற மனம். சரி, மயக்கம் தெளிஞ்ச பிறகு உன்னை கடத்திக்கிட்டு வந்தவங்களே நீ பார்த்தையா? பார்த்தேன். அடையாளம் சொல்ல முடியுமா? முடியும் சார். 2 பேரும் உயரமா திடகாத்திரமா இருந்தாங்க. தாடி வச்சு ட்ரிம் பண்ணி ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாங்க. ஒருத்தனுக்கு கண்ணில் காண்டாக்ட் லென்ஸ். மறுபடியும் அவங்கள பார்த்தா நீ அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா சார். 2 பேரோட உருவம் என்னைக்குமே மறக்க முடியாதபடி மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சு சார். சரி, உன்னை எதுக்காக கடத்திட்டு போனாங்க? நீ எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச? என் கைக்கு எப்படி டைரி வந்ததுன்னு கேட்டாங்க. நான் சூட்கேஸ் திருடனை பத்தி சொன்னேன். அவன் எப்படி இருந்தான்னு கேட்டாங்க. எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு சொன்னேன். அவங்க நம்பல. டைரியை உங்ககிட்ட கொடுத்ததை பத்தி கேட்டாங்க. என்னை பணயமா வச்சு இந்த கேஸ்ல உங்களை ஓரங்கட்ட பார்த்தாங்க. நேத்து சாயந்தரம் என்னை அடைச்சு வச்ச இடத்தில் இருந்து வேற ஒரு இடத்துக்கு வேன்ல மாத்த முயற்சி பண்ணும்போது கரும்பு காட்டுக்குள்ள பூந்துட்டேன். அடர்த்தியான கரும்பு காடு அது. அவங்களால என்னை கண்டுபிடிக்க முடியல. நான் மூச்சை பிடிச்சுக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அந்த லாரி டிரைவர் மட்டும் என்னை பார்க்காம போயிருந்தா நான் மறுபடியும் அவங்க கையில மாட்டியிருப்பேன். உன்னை கடத்தின 2 பேரும் தங்களுக்குள்ள பேசும்போது பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்களா? அதையும் நான் கவனிச்சேன் சார். 2 பேரும் பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை. பொதுவாக தான் பேசிக்கிட்டாங்க. நீ கொடுத்த இந்த தகவலே போதும். கொலையாளியை விடியறதுக்குள்ள ஸ்மெல் பண்ணிடலாம். நீ ஓய்வு எடுத்துக்கோ குழலி. அப்புறமா நான் வந்து உன்னை பார்க்குறேன். ஹாஸ்பிட்டலில் உனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. பயப்படாம இரு. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் பயம்? விவேக் கையில் இருந்த செல்போனை அணைத்து விட்டு எதிரே நின்றிருந்த மணிவண்ணனை ஏறிட்டான். கொலையாளிகளை பத்தி இப்போ ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு மணிவண்ணன். மொத்தம் 2 பேர் உயரமான திடகாத்திரமா இருந்திருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் ஷர்ட், ட்ரிம் செய்யப்பட்ட தாடி. ஒருத்தன் கண்ணில் காண்டாக்ட் லென்ஸ். இது மாதிரியான அடையாளங்களோடு உங்களுக்கு யாராவது ஞாபகம் வருதா? மணிவண்ணன் தயங்கினான். என்ன தயக்கம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் சார். நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. அப்பாவோட ரூம் எது? இதுதான் சார். மணிவண்ணன் விவேக்கை அறைக்குள் கூட்டி போனான். பின்பக்கம் குரல் கேட்டது. சார். விவேக் திரும்பினான். விஷ்ணு. என்ன விஷ்ணு? அது விஷ்ணு தயக்கமான குரலில் சொன்னான். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மறுபடியும் ஒரு மோசமான தகவல் சார். திருமூர்த்தி என்கின்ற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன் ஒருத்தரை. என்ன, மர்டரா? இல்லை சார், கொலை பண்ண முயற்சி நடந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா அவர் உயிர் தப்பிச்சு பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கார். தாம்பு கைத்தால கழுத்தை இறுக்கி கொலை செய்ய முயற்சி நடந்ததால கண்ட்ரோல் ரூம் நமக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க. அத்தியாயம் 18. போலீஸ் ஸ்டேஷன். சுவர் கடிகாரத்தில் நள்ளிரவை தாண்டிய 2 மணி. திருமூர்த்தி என்கின்ற அந்த நபர் 40 வயதிற்கு உட்பட்டு இரட்டை நாடி சரீரத்தோடு இருந்தார். கண்ணாடி அணிந்த கண்களில் கலவரம். குளிர்காற்று அடிக்கும் அந்த ராத்திரியிலும் வியர்த்தி இருந்தது. மேஜையின் மூலையில் உட்கார்ந்திருந்த விவேக் அவரை கூர்மையாய் பார்த்து கொண்டே கேட்டான். உங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்ச ஆள் யாருன்னு தெரியுமா? தெரியல சார். நான் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின் சீட்ல இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு என்னோட கழுத்துக்கு கைத்தை போட்டு இறுக்கினான். நான் உடனே காரை பிரேக் போட்டு நிறுத்திட்டு அவன் கூட போராட ஆரம்பிச்சேன். கயிறு என் கழுத்தை சரியாய் இருக்காதபடிக்கு நான் எதிர்த்து போராடியதை அவனால தாக்கு பிடிக்க முடியல. அதே நேரத்துல அந்த பக்கமா ஸ்கூட்டர்காரன் ஒருத்தர் வரவும் என்னை கொல்ல வந்தவன் ஓடிட்டான். ஆள் எப்படி இருந்தான்? உயரமா வலுவா இருந்தான். அவன் பின்னாடி இருந்ததால மூஞ்சிய சரியா பார்க்க முடியல. உங்களுக்கு என்ன பிஸ்னஸ்? ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு வரேன் சார். டிடி ஃபைனான்ஸ் கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. உங்க இனிஷியல் டி இல்லையா? ஆமா சார். இன்சியல் டீயையும் திருமூர்த்தி பெயர்ல இருக்கிற முதல் எழுத்து டீயையும் இணைச்சுதான் டிடி ஃபைனான்ஸ்னு ஆரம்பிச்சேன். விவேக் கையில் இருந்த டைரியை பிரித்து மே 27 எழுதப்பட்டிருந்த டிடி என்கின்ற சங்கீத வார்த்தையை திருமூர்த்திக்கு காட்டினார். இந்த கையெழுத்து உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்கான்னு பாருங்க. திருமூர்த்தி பார்த்துவிட்டு தலையாட்டினார். இல்ல சார். விவேக் சில வினாடிகள் மௌனமாய் இருந்து விட்டு கேட்டான். இந்த ராத்திரி வேலையில தனியா எங்க போயிட்டு வர்றீங்க? அது சொல்லுங்க. எனக்கு ஃபேமிலி கிடையாது சார். இருந்த ஒய்ஃபும் 2 வருஷத்துக்கு முந்தி கேன்சரால போயிட்டான். நான் ஒண்டிக்கட்டை தான்.
மாசத்துக்கு 2 தடவை 3 தடவை வாடகைக்கு ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு சிட்டிக்கு வெளியில போயிட்டு வந்துடுவேன். இன்னைக்கும் அப்படிதான் போயிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி கொலை முயற்சி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? இல்லை சார், இதுதான் முதல் தடவை. VR சம்பத்குமார், நடிகை ராகா, வினயா, தேனப்பன் இவங்களை உங்களுக்கு பழக்கம் உண்டா? இல்லை சார், நடிகை ராகாவோட பேரை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மற்றவங்க பேரை கேள்விப்பட்டது கூட இல்லை. சரி, நடந்த சம்பவத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு நீங்கள் விடுகிற வரைக்கும் ஸ்டேஷன்லே இருங்க. சொன்ன விவேக் தளர்வோடு எழ காத்திருந்த பத்திரிகை நிருபர்கள் மொய்த்து கொண்டார்கள். சார், ஒரே ராத்திரியில் இப்படி தொடர்ந்து சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதிரி சுதாரிச்சுட்டான். போலீஸ் கிட்ட பிடிபடுறதுக்கு முந்தி ஹிட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் தீர்த்து கட்ட முடிவெடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுல திருமூர்த்தி மட்டும் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிருக்கார். கொலையாளியை எப்படி சார் கண்டுபிடிக்க போறீங்க? இனி திருமூர்த்தியை வச்சுக்கிட்டு தான் கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சார், நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? நோனோ, பத்திரிகை நிருபர்கள் தாராளமா எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்கலாம். கொலைகளை நடக்க விடாம தடுத்து கொலையாளியை அரெஸ்ட் பண்ணாதான் போலீஸ்க்கு பெருமை. ஆனா ஹிட்லிஸ்ட் படி இருந்த சம்பத்குமார், நடிகை ராகா, வினயா, தேனப்பன் இப்படி எல்லாரும் கொலையான பிறகு கொலையாளியை பிடிக்கிறதால யாருக்கு என்ன லாபம்? விவேக் கவலையாய் பெருமூச்சு விட்டான். நீங்க கேட்டது நியாயமான கேள்விதான். ஆனால் கையில் ஒரு டைரியையும் அதில் இருக்கக்கூடிய சங்கீத வார்த்தைகளை மாத்திரம் வச்சுக்கிட்டு கொலையாளியை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான கேஸுகளில் கொலைகளை தவிர்க்க முடியாது. திருமூர்த்தியை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் கொலையாளியை பிடிக்க முடியுமா சார்? முடியும். எனக்கு தோத்து பழக்கம் கிடையாது, ஜெயிச்சு தான் பழக்கம். முணுமுணுவென்று பக்கத்து மேஜை மேல் இருந்த டெலிஃபோன் கூப்பிட்டது. விவேக் டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். எஸ், சொல்லுங்க கோகுல்நாத், இப்போ வர்றேன். பத்திரிகை நிருபர்களையும் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். அத்தியாயம் 19. கட்டிலில் கண்மூடி படுத்திருந்த குழலி அறைக்குள் யாரோ நுழையும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள். விவேக்கை பார்த்ததும் லேசாய் மலர்ந்தாள். தலைமாட்டில் நின்றிருந்த அவளுடைய அப்பா சக்திவேல் சொன்னார், குழலி இப்ப தேறிட்டா, இனி பயப்பட வேண்டியதில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். விவேக் புன்னகைத்தான். குழலி, இப்ப நான் மட்டும்தான் இந்த ரூமுக்குள்ள. உங்ககிட்டையும் உன்னோட அப்பா கிட்டையும் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். கேட்கலாமா? கேளுங்க சார். எதுக்காக இந்த கொலைகள்? குழலியும் சக்திவேலும் முகம் மாறி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கொலைகளா? எந்த கொலைகளை பற்றி கேட்குறீங்க? விவேக் புன்னகைத்தான். சரி, முதல்ல நடந்த, அதாவது ஜனவரி 27ஆம் தேதி, பிப்ரவரி 27ஆம் தேதிகளிலும் நடந்த கொலைகளை பற்றி பேசுவோம். மதுரையை சேர்ந்த VR சம்பத்குமாரையும் நடிகை ராகாவையும் கொலை செய்தது நீயும் உன்னோட அப்பாவும் தானே? குழலி பதட்டமாய் எழுந்து உட்கார்ந்தாள். என்ன பேத்தல் சார் இது? கொலைகாரனோட டைரியை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்ததுக்கு என் மேலேயே சந்தேகப்படுவீங்களா? சக்திவேலும் படபடத்தார். இதுதான் போலீஸ் புத்திங்கிறது. ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற கதையா? கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு துப்பில்லாம எங்க கைக்கே விலங்கு போட பார்க்குறீங்களா? விவேக் புன்னகைத்தான். பெரியவரே, போலீஸ் என்னைக்குமே குற்றம் செய்யாதவர்கள் மேல் கை வைக்காது. நான் காரணம் இல்லாமல் யாரையும் கை நீட்டி குற்றம் சொல்ல மாட்டேன். நான் கை நீட்டிட்டா அவங்க தான் குற்றவாளிகள். அதில் மாறுதலும் கிடையாது. எனக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து வேண்டிய பதில், எதுக்காக இந்த கொலைகள்? குழலி குரலை உயர்த்தி கத்தினாள். சார், திஸ் இஸ் டூ மச். உங்களை ஒரு நல்ல கிரைம் பிரான்ச் ஆஃபீஸராக, ஐக்கியூ அறிவு அதிகம் உள்ள அற்புதமான ஒரு மனிதராக நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் நீங்களும் ஒரு சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மாதிரி அரைக்குறையான விஷயங்களை வச்சுக்கிட்டு எங்கள் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. விவேக் கையமர்த்தினான். எங்கிட்ட அரைக்குறை விஷயம் எதுவும் கிடையாது குழலி. எல்லாமே அக்மார் விஷயங்கள் தான். கொலைகளுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்கிறீங்களே, எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க? முக்கியமாக 3 ஆதாரங்களை காட்டினா போதுமா? போதும். விவேக் திரும்பி குரல் கொடுத்தான். கோகுல்நாத் அறையின் மறைவில் இருந்து வெளிப்பட்டான். கையில் கண்ணாடி சட்டத்தோடு ஃப்ரேம் போட்ட ஒரு ஃபோட்டோ. அத்தியாயம் 20. விவேக் கோகுல்நாத்தின் கையில் இருந்த கண்ணாடி சட்டம் போட்ட அந்த ஃபோட்டோவை வாங்கினான். பழைய காலத்து ஃபோட்டோ அது. மவுண்ட் பல்பேறி இருக்க ஃபோட்டோக்களின் மூலைகளில் பூச்சிகள் லேசாய் அறுத்திருந்தன. விவேக் சொன்னான், குழலி, இது உங்கள் வீட்டில் மாட்டப்பட்டிருந்த குரூப் ஃபோட்டோ. இல்லைன்னு சொல்லிட மாட்டேயே. குழலி குரல் குளறினாள். இது உங்கள் கைக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறியா?
உன் வீட்டை திறந்து உன்னோட ரூமில் மாட்டியிருந்த இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்தோம். குழலி திகைப்பாய் பார்த்து கொண்டிருக்க விவேக் தொடர்ந்தான். இந்த ஃபோட்டோவை சாதாரணமாக பார்த்தா ஒரு குரூப் ஃபோட்டோ தான். இதில் யார் யார் இருக்கீங்கன்னு தெரியுமா? 10 வயசான நீ, 15 வயசான ஒரு அக்கா, 21 வயசான இன்னொரு அக்கா, 2 தம்பிகள், உன்னோட அம்மா, எல்லாருக்கும் நடுவில் உங்கள் அப்பா. நீ காணாமல் போனதை பற்றி விசாரிக்கிறதுக்காக உன்னோட அப்பாவை பார்க்க வீட்டுக்கு வந்தபோது இந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன். இந்த ஃபோட்டோ மட்டும் சுவரில் தொங்கிட்டு இருந்தா நான் பாட்டுக்கு வந்திருப்பேன். ஆனால் ஃபோட்டோவுக்கு கீழே ஒட்டப்பட்டிருந்த ஒரு பேப்பரில் கவிதை மாதிரி 4-5 வரிகள் தெரிந்தன. படித்து பார்த்தேன். முற்றத்தில் பூத்த முல்லைகளே, மலர்ந்தது வெவ்வேறு நாள் என்றாலும் உதிர்ந்தது ஒரே நாளில் அன்றோ? அந்த கருப்பு நாளை தப்பி பிழைத்த நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த கவிதை வரிகளை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து மனசுக்குள்ளே நிறுத்திக்கிட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்ததும் முதல் காரியமாக கோகுல்நாத்தை சந்தித்து விவரம் சொல்லி, உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தெரியாமல் உன் குடும்ப ஃப்ளாஷ்பேக் சம்பவங்களை கலெக்ட் பண்ண சொன்னேன். கோகுல்நாத் அடுத்த 6 மணி நேரத்திற்குள் தகவல்களை திரட்டி ஒரு பழைய பேப்பர் கட்டிங்கையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பேப்பர் கட்டிங்கை நீ பார்க்குறியா குழலி? கோகுல்நாத் எடுத்து கொடுத்த அந்த பழைய பேப்பர் கட்டிங்கை வாங்கி குழலியின் முகத்துக்கு நேராய் பிடித்தான். ஒரே குடும்பத்தில் விஷம் குடித்த 5 பேர் தற்கொலை, 2 பேர் உயிர் ஊசல். இது பற்றி கூறப்படுவது மண்ணடியை சேர்ந்த சக்திவேல் ஒரு பள்ளி ஆசிரியர், இவருடைய மனைவி கமலம், மகள் தேவயானி, சோலைமதி, வண்டார் குழலி, மகன்கள் சித்தரஞ்சன், கவிதாஸ். ஒரே குடும்பத்தை சேர்ந்த இந்த 7 பேரும் நேற்று இரவு விஷத்தை குடித்துவிட்டு மயக்கமான நிலையில் வீட்டுக்குள் கிடந்தனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தகவல்கள் அறிந்து 7 பேரையும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். இவர்களில் 5 பேர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும் வழியிலேயே உயிர் துறந்தார்கள். ஆசிரியர் சக்திவேலும் ஒரு மகள் வண்டார் குழலியும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்கொலைக்கு காரணம் என்ன? போலீசார் விசாரணை நடத்தியதில் தற்கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. ஆசிரியர் சக்திவேல் தன்னுடைய பூர்வீக நிலத்தை விற்றதில் கிடைத்த பணம் 11 லட்சம் ரூபாயும் நகரில் இருந்த பல்வேறு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு வைத்திருந்தாராம். தற்போது ஃபைனான்ஸ் கம்பெனி அதிபர்கள் அனைவரும் பணத்தை தூக்கி கொண்டு ஓடிவிட்டதால் சக்திவேல் அதிர்ச்சியடைந்து புத்தி பேதளித்த நிலையில் இருந்தாராம். பெரிய பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த அந்த நிலையில் பண மோசடி செய்யப்பட்டு விட்டதால் குடும்பத்தோடு தற்கொலை செய்ய முடிவெடுத்து விஷம் குடித்து விட்டார்களாம். மேலும் விவேக் தன் கையில் வைத்திருந்த பேப்பர் கட்டிங்கை தாழ்த்தினான். பேச்சை தொடர்ந்தான். இந்த போட்டோ கட்டிங்கில் உள்ள செய்தி என்னுடைய மூளையை உசுப்பி விடவே நான் சம்பத்குமாரோட மரணத்தையும் நடிகை ராகாவோட மரணத்தையும் கிளறினேன். சம்பத்குமாரோட அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வைத்து நடத்தி வந்திருக்கிறார். அதே மாதிரி ராகாவின் அப்பாவும் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்தி இருக்கிறார். இந்த 2 ஃபைனான்ஸ் கம்பெனிகளிலும் சக்திவேல், அதாவது உன்னுடைய அப்பா, பணத்தை போட்டு ஏமாந்துள்ளார். சக்திவேல், குழலி 2 பேர்களின் முகங்களும் வெளிர் நிறத்திற்கு போய் கொண்டிருக்க விவேக் தொடர்ந்தான். இத்தனை வருஷத்துக்கு முன்னே பணத்தை பறிகொடுத்த ஆத்திரம் உங்கள் 2 பேருக்கும் தலை தூக்க காரணம் பணம் மோசடி செய்த ஆசாமிகளின் வாரிசுகள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான். குடும்பத்தில் 5 பேரையும் பறிகொடுத்த ஆவேசம் உங்கள் 2 பேரையும் கொலைக்காரர்களாக மாற்றியது. குழலி இப்போது பயத்தை உதறிவிட்டு புன்னகைத்தாள். விவேக் சார், உங்களுக்கு அபார கற்பனை. நீங்கள் இந்த கிரைம் பிரான்ச் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிட்டு கதை எழுத போகலாம். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே கற்பனை இல்லை. சம்பத்குமாரையும் நடிகை ராகாவையும் கொலை பண்ணினது நீங்கள் 2 பேரும் தானு கோர்ட்டில் நிரூபணம் செய்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்குது. என்ன ஆதாரம்? சாட்டை பத்திரிகை தெரியுமா? தெரியும், பொது பத்திரிகை. அதோட நிருபர் லிங்கனை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லை. இல்லை. பேசியதில்லை. இல்லை. விவேக் சக்திவேலை ஏறிட்டான். நீங்கள் அந்த லிங்கனோட பேசியிருக்கீங்களா? இல்லை. விவேக் புன்னகையோடு கோகுல்நாத்தை நோக்கி கையை நீட்ட கோகுல்நாத் தீப்பெட்டி சைஸில் இருந்த அந்த மேக்னட்டிக் மைக்ரோ டேப் ரெக்கார்டரை எடுத்து கொடுத்தார். அதை வாங்கிய விவேக் குழலியிடம் திரும்பினான். இது மைக்ரோ மேக்னட்டிக் டேப் ரெக்கார்டர், இரும்பு இருக்கிற இடத்துல ஒட்டிக்கும். நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆன நிமிஷத்துல இருந்து உன்னோட கட்டிலுக்கு கீழே ஒட்டிக்கிட்டு இருந்தது.
இந்த ரூமுக்குள்ளே இருந்தப்ப நீயும் உன்னோட அப்பாவும் பேசின பேச்செல்லாம் ஒரு வார்த்தை பிசகாமல் பதிஞ்சிருக்குது. கேட்டு பார்க்குறியா? குழலியும் சக்திவேலும் திகைத்து கொண்டிருக்கும் போதே டேப் ரெக்கார்டரின் பட்டனை தட்டினான் விவேக். ரெக்கார்டர் கரகரத்தது. ஹஸ்கி வாய்ஸில் சக்திவேல் கூப்பிட்டார். குழலி, குழலி. நல்லா கண்ணை முழிச்சு பாரு. ரூமுக்குள்ளே இப்போ யாரும் இல்லை. உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கதா நர்ஸ் வந்து சொன்னாலே. ஃபோன் பண்ணினது யாரு? லிங்கன். அவர் எதுக்கு ஃபோன் பண்ணினார்? சொன்னால் நீ சந்தோஷப்படுவ. சொல்லுங்கப்பா. நம்ம ஹிட் லிஸ்டில் இருந்த வினயா தேனப்பனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்களாம். என்னப்பா சொல்கிறீங்க? லிங்கன் ஃபோன் பண்ணி சொன்னார். அது மட்டும் இல்லை, டிடி ஃபைனான்ஸ் திருமூர்த்தியை கொலை பண்ண முயற்சி செஞ்சதில் அவன் தப்பிச்சிட்டான். ஆச்சரியமாக இருக்கேப்பா. நாம கெடு வச்ச ஆட்களை யார் குறி பார்த்துருப்பாங்க? அந்த விவேக் ரொம்பவும் குழம்பி போயிருக்கானாம். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கானாம். அப்பா, யாரோ வர்ற மாதிரி இருக்கு, பேசாதீங்க. ரெக்கார்டர் மௌனமாயிற்று. விவேக் அதை அணைத்து விட்டு குழலியை பார்த்து சிரித்தான். இப்போ என்ன சொல்கிற? இதுவும் கூட கற்பனையா? குழலியும் சக்திவேலும் இப்போது நொறுங்கி போயிருக்க விவேக் தொடர்ந்தான். இப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரு கிளைமேக்ஸ் காட்சி காட்டலான்னு இருக்கேன், பார்க்குறீங்களா? அவர்கள் விழிக்க, விஷ்ணு. விவேக் கூப்பிட்டான். அடுத்த வினாடி விஷ்ணு உள்ளே வர அவனுக்கு பின்னால் வினயா, தேனப்பன், திருமூர்த்தி புன்னகையோடு வெளிப்பட்டார்கள். குழலி அதிர்ச்சியில் விழிகளை விரித்தாள். இவங்க கொலை செய்யப்படலை. எல்லாமே என்னோட செட்டப் தான். சம்பத்குமார் நடிகை ராகா வரிசையில் வேற யார் யாரெல்லாம் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வாரிசுதாரர்களாக வர்றாங்கன்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம். டைரியில் உள்ள சங்கீத வார்த்தைகளோட யு வினயா, பி தேனப்பன், டி திருமூர்த்தி பொருந்தினார்கள். அவங்க 3 பேரையும் ரகசியமாக சந்தித்து பேசினேன். அவங்க ஃபாதர்ஸ் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தி பண மோசடி செஞ்சதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் நீ உன்னை யாரோ கடத்திக்கிட்டு போனதா ட்ராமா பண்ணி கேஸோட போக்கை டைவர்ட் பண்ண நினச்ச. உன்னையும் உன்னோட அப்பாவையும் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு நான், கோகுல்நாத், விஷ்ணு 3 பேரும் போலீஸ் அதிகாரிகளோடு கலந்து பேசினோம். வினயா, தேனப்பன் கொலை நாடகங்களை அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உதவியோடு பத்திரிகை நிருபர்களையும் வரவழைச்சு அவங்க முன்னாடி உண்மையான கொலைகள் மாதிரி விசாரணை பண்ணி பாவலா பண்ணினோம். பத்திரிகை நிருபர் லிங்கன் குழலிக்கு மிகவும் வேண்டியவர்னு ஒரு என்கொயரியில் தெரிய வந்தது. அவர் மூலமாக இந்த கொலைகளை பற்றிய தகவல்கள் எப்படியும் உன் காதுக்கு வரும்னு கெஸ் பண்ணி இந்த ரூமுக்குள்ளே மைக்ரோ மேக்னெட்டிக் டேப் ரெக்கார்டரை பொருத்தினோம். எல்லாமே திட்டம் போட்டு துல்லியமாக பண்ணியதால் எங்கேயும் ஒரு குளறுபடி கூட ஏற்படலை. உன்னோட சக பத்திரிகை ரிப்போர்ட்டர் லிங்கனை கைது பண்ணி போலீஸ் ஜீப்பில் உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் 2 பேரும் அவரோட போய் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அத்தியாயம் 21. விடியற் காலை. ரூபலா கேட்டார். ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லைங்க. என்ன? குழலி, சக்திவேல், லிங்கன் இந்த கூட்டணி தானே சம்பத்குமார் நடிகை ராகா கொலைகளுக்கு காரணம்? ஆமாம். அப்படி இருக்கும்போது குழலி ஏன் ஒரு சூட்கேஸ் திருடன் போட்டதா சொல்லி அவளே ஒரு டைரியை கொண்டு வந்து தரணும்? இந்த கேள்வியை நான் அவகிட்டேயே கேட்டேன். என்ன சொன்னா? சம்பத்குமாரோட கொலைகேஸையும் நடிகை ராகாவோட கொலைகேஸையும் நான் டீல் பண்ண போகிறதா அவள் கேள்விப்பட்டாளாம். நான் எங்கே கேஸை டீல் பண்ணி அவளை ஸ்மெல் பண்ணிடுவேன்னு நினச்சி கேஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அப்பாவி மாதிரி அவளே ஒரு டைரியை ப்ரிப்பேர் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலாம். அபார மூளைங்க. சைக்காலஜி படித்தவளாச்சே. என்ன படித்து என்ன பிரயோஜனம்? கடைசி மாட்டிக்கிட்டாலே. அதுக்கும் காரணம் ஐயாவோட ஜாதகம். எனக்கு என்றைக்குமே தோற்று பழக்கம் இல்லை, ஜெயிச்சு தான் பழக்கம். ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? யார்? இந்த ரூபலா, மகா கணம் பொருந்திய உங்கள் மனைவி. முற்றும்.